ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் மஷ்ரூம் பிரியாணி. எப்படி செய்கிறது பார்க்கலாங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுப்பு கொளுத்திக்கலாம். காளான் பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரத்தை இப்போ அடுப்பு மேலே வச்சுட்டு இப்போ பாத்திரம் நல்லா சூடானோன்னு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்டார் அன்னாச்சிப்பூ, மல்டாணி முக்கு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, முந்திரி தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். ரெண்டு கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது வெங்காயம் வதங்கும் போது இந்த மசாலாலாம் ஃப்ரை ஆகிடும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் 400 கிராம் வெட்டி வச்சுருக்கேன். 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டியதான். நான் ஒரு 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துடலாம். ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லி எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிடலாம். ரொம்ப வதக்கிடக்கூடாது. அப்புறம் புதினா கொத்தமல்லி இதுவாகிடும். சும்மா பெரட்டணுன்னு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, 100 கிராம் தயிர், வெறும் மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலரிக்க வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி எண்ணெய் மசாலாலேருந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம்.
காளான் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மசாலாவில் காளான் வேகட்டும். காளான் போட்டு ஒரு 50% காளான் கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு எப்படின்னா, நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அந்த கணக்குக்கு ஊற்றிக்கிங்க. அளவு அதுதான். ஒரு கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி. தண்ணி கொதிச்ச வரையும் பிறகு வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்ச அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசி எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு பொறுமையாக கலந்துக்குங்க. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்மளால் உப்பு காரம் போட முடியாது. அதனால் அரிசி போட்ட உடனே உப்பு காரத்தை செக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியும் அரிசியும் ஒரே அளவு வந்த உடனே நம்ம டம் போட்டுற வேண்டியதான். அரிசி ஓரளவுக்கு 90% வெந்துடுச்சு. இன்னொரு 10% அந்த டம்மில் வெந்துடும். இந்தமாதிரி தண்ணியும் அரிசியும் ஒரே அளவு வந்தோடனே டம்மு போட்டுடலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ஃபுல் டம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், அரிசி எல்லாமே நல்லா தனித்தனியாக குச்சி மாரி நெட்டுட்டு நிற்கிது. பார்த்தீங்களா? இந்தமாரி வந்துச்சுனாலும் டம்மும் நல்லா பக்காவாக இருக்குது. அதேமாரி கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணியே இருக்காது. இந்தமாரி வந்துடுச்சுன்னா நம்மளோட பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டம்மை உடச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அரிசி உதிரி உதிரியாக ஒட்டாமல் தனித்தனியாக வருது. பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லபடியாக நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்களா? இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.